பரமனேசு பார்வையினாலே நெஞ்சமெல்லாம் இனிமையாகும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நம்மேசு வார்த்தையினாலே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் வரப்போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக மாறப்போகுது. இந்த புதிய துவக்கத்தில் நம்மளுடைய ஆண்டவர் நம்ம எல்லாருடைய உள்ளங்கள்லையும் நமக்கு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி இப்படி எல்லாவற்றையும் நிறைவாக்கி தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் உங்களுக்கு பிரகாசமானதும் நம்பிக்கையாகவும் இருக்க போகுது. பைபிள்லேருந்து நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாமா? சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று. அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்கள் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வசனம் கூறுகிறது. அதாவது கர்த்தர் நமது மன விருப்பத்தின்படி அவர் நமக்கு அருள் செய்கிறவர் என்றெல்லாம் நம்ம இடத்தில் நம்ம அதை குறித்து பார்க்கலாம். அப்போ கர்த்தர் என்ன செய்வாராம்? கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். மகா வறட்சியான காலங்கள்ல அவர் என்ன செய்வாரு? நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தி ஆக்குவார், நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார், நம்முடைய மன விருப்பத்தின்படி அவர் நமக்கு செய்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதே போல நம்முடைய எலும்புகளை அவர் என்ன செய்வார்? பலப்படுத்துவார் என்று கூறப்பட்டுள்ளது. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் என்று சொல்லியுள்ளார். நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, அல்லது சந்தோஷம் இல்லையா, இல்ல வனாந்திரமா, பாலைவனமா, வெட்டாந்தரையா, நம்ம வாழ்க்கையில நீரூற்றே காணப்படாம அவாந்தர வெளியா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு எம்டி பிளேஸா, நம்மளால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு, நம்மளால குனிஞ்சு நிமிர முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு நம்ம காணப்பட்டா ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்ப நம்ம இந்த வசனத்தை பார்க்கும்போது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய் என்று சொல்லுகிறார். சில நேரங்கள்ல நம் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வரும்போதோ, அல்லது போராட்டங்கள் வரும்போதோ, ஏதாவது பண தேவைகளுக்காகவோ, அல்லது ஏதாவது மனுஷங்க நமக்கு விரோதமா வரும்போதோ, சில மனுஷங்க நம்மளை விட்டு பிரியும் போதோ, அப்படிப்பட்ட நேரங்கள் நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய வாழ்க்கையை பயமுறுத்துகிறதாக ஒரு இருள் காணப்படுமே. ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த நேரத்தையும் கூட நம்ம கூட தான் அவர் இருக்கிறார், உலாவுகிறார். நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை கைவிடவும் மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார் என்று வேதவசனம் விளக்குகிறது. நாம எவ்வளவு தூரம் அவரை விட்டு போனாலுமே, அல்லது அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, இருந்துகிட்டே இருக்கும்போது கூட நமக்கு அவரை விட்டு தூரம் போகிறது போல் நம்ம தெரிஞ்சாலும் கூட ஆண்டவர் என்ன செய்வாராம்? அப்பொழுது கூட நம்மளோட மனசுல உள்ள கவலைகள் இது எல்லாம் நமக்கு ஒரு பாரமாக இருக்கும் பொழுது அவர் என்ன செய்வாரு? அவர் கிருபை போதும் என்று வசனம் கூறுகிறது. அவருடைய பலம் என்ன செய்யுமா? நம்முடைய பலவீனத்துல பூரணமாய் விளங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் என்ன வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்லையுமே நம்ம கிட்ட ஒரு தோல்வியடையாத ஒரு ரட்சிப்பு மற்றும் பாதுகாவலோடி ஆண்டவருடைய நீரோடைகளை என்ன செய்யுமா? நம்முடைய வெற்றி கோப்பைகள்ல அது எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். நம்முடைய கரத்தை அவர் பிடிச்சிருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம கையில இருக்கிறது. ஒரு வசனம் என்ன கூறுகிறது? தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்று 2 நாளாகவும் 6:4 நாம் பார்க்கலாம். அதே போலதான் ஆண்டவர் நமக்கு சொன்ன ஒரு வாக்குத்தத்தை அவர் என்ன செய்வார்? தம்முடைய கரத்தை கொண்டு நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் வசனம் என்ன கூறுகிறது? யோபு 42:2 தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று. அதாவது அவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது என்னது ஒரு நாளும் தடைப்படாது என்று வேதவசனம் நமக்கு சொல்லி தருகிறது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாம் அவரை நம்ப வேண்டும். நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் நமக்காக என்ன செய்கிறாரு? நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றதுக்கு அவர் போயிருக்கிறாரு. அவர் மறுபடியும் நம்ம கிட்ட வரப்போறாரு. அவர் வரும் பொழுதும் நாம எப்படி காணப்படுவோம்? நாம் பாய்க்கப்பட்ட
ஒரு பாய்ச்சப்பட்ட ஒரு தோட்டத்தை போல இருப்போம். அவரிடமிருந்து என்ன புறப்படுமாம்? ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள், ஆறுகள் புறப்படும். ஜீவ தண்ணீர்ல நாம் என்ன பண்ணுவோம்? நாம் ஒருபோதும் வறண்டு போகாத நீரூற்று போல நாம் இருப்போம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதான் வசனம் என்ன கூறுகிறது? நீ தண்ணீர் பாய்ச்சப்பட்ட தோட்டத்தை போலவும் நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று. கர்த்தர் என்ன செய்வாராம்? நமக்கு சமாதானம் அருளி நம்மை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கூறுகிறார். சங்கீதம் 29:11 வசனத்திலே கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார் என்று கூறியுள்ளார். சமாதானம் அருளிதான் அவர் என்ன செய்வாராம்? நமக்கு ஆசீர்வதிப்பார் என்று கூறியுள்ளார். நம்ம குடும்பத்துல சமாதான குறைவில்லாம இருக்கும் பொழுதும் கூட கடைசியா கடவுள் என்ன பண்ணுவாரு? நமக்கு சமாதானம் எல்லாவற்றையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்கும் நேரம், அவருக்கான ஒரு டைம் வரும்போது அவர் என்ன செய்வார்? நமக்கு நிச்சயமாய் நம்ம குடும்பங்கள்ல உள்ள எல்லா குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி நமக்கு சமாதானத்தை அருளி நமக்கு என்ன செய்வார்? நம்மை உயர்த்துவார், நம்மை நல்ல ஒரு பொசிஷன்ல நிறுத்துவார், ஆசீர்வதிப்பார் என்று கூறியுள்ளார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 115 வசனத்தில் நாம் அறியலாம். அவர் எப்பொழுதுமே நம்ம நினைவாதான் இருக்கிறாரு. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுதும் கர்த்தர் என்ன செய்வாரு? நம்ம கூட அவர் நம்மளை நினைச்சுக்கிட்டு தான் இருக்காரு, நம்ம அருகில தான் இருக்கிறாரு. அவர் நம்ம கிட்ட உள்ள நினைவை அவர் எடுத்து போட மாட்டார். நம்மளை நினைத்து கொண்டே இருக்கிற தேவன், அவர் என்ன செய்வார்? நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார் என்று கூறியுள்ளார். அதனால இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஒரு பிரகாசமானதாகவும் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வருஷமாகவும் மாறப்போகுது. இந்த புத்தாண்டு நீங்க மகிழ்ச்சியோடு வரவேறுங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிய வாக்குத்தத்தங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடந்த 2024 வருஷம் 2024 உங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இவை எல்லாவற்றிலும் கண்டிப்பா ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. உங்க கூட இருந்து உங்களை வழிநடத்தினதுனால்தான் இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ 2025 வரப்போகுது. இந்த 2025ல இனிமேல் உள்ள நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமா நம்ம கூடவே இருந்து அவர் நம்மை செயல்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்பொழுதும் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் ஆண்டவர் மேலே எப்பொழுதும் விசுவாசத்தோடையும் நாம் காணப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம கூட இருந்து நிச்சயமாய் நம்மை முடிவு பரியந்தம் வரைக்கும் நம்மை நிலைநிறுத்தி நம்மை உயர்த்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல்.